நான் கேட்டேன் எங்கப்பா வழின்னு, ஐயா நான் உனக்கு லொகேஷன் பார்க்க தெரியாது லூசு பையன், நான் லொகேஷனே பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாது, அது இங்கிலீஷ்ல எனக்கு இப்படி போ அப்படி போ அப்படி போ இப்படி போடு. ஏன்னா பாருங்க, அந்த காலத்துல நாங்க படிக்கும் போது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு படிச்சோம். அந்த காலத்துல அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் படிச்சோம். ஆனா இப்ப இருக்கிற பசங்க மாதா பிதா கூகுள் தெய்வம் படிக்கிறாங்க. கை தட்டு. இல்ல உப்பு போட்டா சோறு சொல்றியா? இல்ல நான் தான் உப்பு போட்டு சோறு சொல்றேன். இல்லங்க, அன்னைக்கு இந்த ஸ்கூல்ல அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் கத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம் கத்து கொடுக்குது. கூகுள் கிட்ட கேக்குறான், பாத்ரூம் போட்டு எப்படி கது தண்ணு உள்ள போய் சாத்திக்கோ. கூகுள் சொல்லிட்டு பாத்ரூம் போட்டு எப்படின்னு இப்ப பாரு, கூகுள் வழிகாட்டு பாரு.
பாருங்க, இப்படி எல்லாம் காலம் மாறும்போது காரணம் என்னன்னா, சீக்கிரம் நாடு அழிய போகுது. போட்டு நின்ன பாரு என் காதாயிட்டு வந்தா எனக்கு ஒரே சந்தோஷம். காதாயிட்டு வண்டி எப்படி பண்ணான்னு கேட்டேன். அதுக்குள்ள பூசினுக்க மாதிரி நடக்கும். இப்படி நட்டு வந்துவா இந்த செருப்பை இப்படி நடக்காது. ஏன்னா அப்படிதான் நடக்கும். அதை போட்டு அந்த ஹீல்ஸ் போட்டு இப்படி வந்தா எப்படி இருக்கும்?
ஆனா பாருங்க, படிப்பு வந்து ஜெனரல் நாலேஜ். ஆனா ஜபம், பாட்டு இதெல்லாம் இருந்தா உன்னை உயர்த்தும். ஒரு பெண்ணுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதை காட்டில ஜபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு படிப்பு எவ்வளவு அதுக்கான ஜபம் முக்கியம். ஜபம் முக்கியம். அதே மாதிரி கர்த்தரை துதித்து பாடுவது ரொம்ப சுகம். பாருங்க, ஆண்டவருக்கு பாடுறவங்க ரொம்ப பிடிக்கும் சுகுமாரையா. பாருங்க, பாடகரை நிறுத்தி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது யூதாக்கு விரோதமா யாருக்கும் பயப்பட கர்த்தர் நமக்கு ராஜசிங்கமா இருக்கார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் படிச்ச நானு, நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறீங்க. கைத்தட்டு. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, நல்ல குவாலிபிகேஷன். அல்லேலூயா. நல்ல குவாலிபிகேஷன் எடுத்துக்கிறீங்க. ஆனா நீங்க படிச்சது நல்லதான். ஆனா நான் நிக்கிறது பார்த்தீங்களா, உன்னுடைய பாரங்களை சுமந்தவரப்பா, உன்னுடைய கண்ணீரை கண்டவரே சும்மா. நாடக மாறினான கதமான உத்தமா. இதுதான் நாடகம். கத்திர சீவிக்கையில் அவலம் உனக்கு அவலம் உனக்கு கொஞ்சம் பேசு கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும். அப்படியே தங்குன்னு என் காதுல வந்து பட்டு 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 இருக்கு. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சுத்தமா ஒரு வீடு பூச்சி மாதிரி தெரியுது.
Hallelujah. Praise the Lord. Hallelujah. சரி. உன்னுடைய பாதங்களை ஊசியெல்லாம் போட்டு மாத்தெல்லாம் போட்டு இப்ப திரும்ப மைக் எதனா ஆயிடுச்சுன்னா திரும்ப ஆஸ்பத்திரி போய் படுக்க வேண்டியதான். மைக்கு பாத்தீங்கன்னா நல்லா தான் இம்போர்ட் செட் தான், ஆனா உயிர் எடுத்துரும். இதை ஆபரேட் பண்றதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா தொண்டையில தண்ணியெல்லாம் காலியாயிடும், பேச முடியாது. பாருங்க, இந்த வருஷம் பிறந்து 365 நாளும் அப்பாக்காக நான் ஓடிக்கிறேன். ஆனா இன்னைக்கும் வந்துக்கிறேன். அலையிலோயா பீஸ் பாருங்க, என்கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வேணும். அப்படிப்பட்ட ஒரு பிஸியில் இருந்தாலும் இந்த தரமணியோட வாலிபர் ஐக்கியத்துக்கு தான் ராபர்ட் அடிப்படை கைது. வந்துக்கிற பிள்ளைகளே, நான் கரெக்டா நேரத்துக்கு முடிப்பேன். ஓகே, கரெக்டா நேரத்துக்கு முடிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பாட்டே பாடியிருந்தா கர்த்தருடைய சிவனோட வார்த்தை வேணும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அதனால இன்னொரு நாளைக்கு நீங்க கூப்பிடுங்க, நான் நல்லா பண்ணி கொடுத்துட்டு போறேன். ஓகே, இப்போ கர்த்தருடைய வசனம் வேணும். வசனமா இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? சோறு வேணும். பாருங்க, இந்த நிகழ்ச்சி எதுக்கு தெரியுமா? டான்ஸ் பாட்டு கேட்டுட்டு போயிட கூடாது. பரலோகத்துல மன்னா வரணும், கைத்தட்டு. அந்த மன்னா வந்துதான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கும். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்த ஒரே அப்ப மாட்டேன். இந்த வார்த்தைக்காக ஜெபிப்பார். தேவ ஊழியர். ஹல்லேலூயா. பேசுகிற வார்த்தை கொண்டு வந்திருக்கிற ஜனங்களின் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவதாக ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அந்த வார்த்தை அவங்க உள்ளத்தை தொடும்படியாக உங்க வாழ்க்கையை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஓகே, இப்பதான் கரெக்டா நீ ஆம்பளை பேர் பத்திக்க போதுன்னு கம்மி வச்சுக்கிறது. இப்ப கிளம்ப இருக்குதா மனுஷி கிளங்குதா? எடுத்து வாசிப்போம். லூக்காஸ் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வாசிப்போம். லூக்காஸ் சுவிசேஷம். யாராவது மைக்கில் படிச்சா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. 4 பாருங்க. ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகமாவான். இந்த மீட்டிங்ல அநேகருக்கு சுகம் வேணும், சந்தோஷம் வேணும். ஹல்லேலூயா. சந்தோஷம் வேணும், அதுக்கப்புறம் சுகம் வேணும். பாருங்க, டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, டாக்டர் நான் வந்துக்கிறேன், என்ன நல்லா ஆக்கிடுவியா டாக்டர் அப்படின்னு போய் கேட்டுட்டு யாரும் ட்ரீட்மெண்ட் போவாங்களா? விசுவாசமா போவாங்க, விசுவாசமா வருவாங்க. அதே போல நீங்க விசுவாசமா வந்திருக்கீங்க, ஆனா சந்தோஷமா போக போறீங்க. இங்க சொல்ல பாருங்க, கர்த்தருடைய ஜீவனோட வார்த்தை இது நேற்று இன்னைக்கு எழுதின புத்தகம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. ஆதி ஆமத்துல
வெளிப்படுத்துற விசேஷம் வரலாம். இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. இயேசுவை பாருங்க, அவர் முன்னே இருந்தவர். அல்லேலூயா. அவர் பாருங்க முன்னே இருந்தவர். எப்படின்னா பிதாவுடைய மடியில செல்ல பிள்ளையாக இருந்தவர். நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு முழு வேதம் படிச்சுக்கிறேன். சுமாரையா முழு வேதத்தை ஃபுல்லா படிச்சுக்கிறேன். எத்தனை 42 வருஷமா படிச்சிருக்கிறேன். இன்னைக்கும் படிக்கிறேன். அந்த படிக்க படிக்க கடலின் ஆழம் போல அது ஆழமா போயிட்டாரு. அதான் சொன்னாரு, வானமும் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒரு நாள் முடியாது. இப்ப 3ஆவது படிச்சுட்டு இன்னைக்கு முழு வேதாந்த வாசிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தானா அந்த ஆராய்ச்சி பார்க்கணும். அதே வேதத்தை பாருங்க, அது தேன் பிழிய பிழிய இன்பமான தேனை தான். அதான் ஒரு அம்மா சொல்றாங்க, டீச்சரு ஸ்கூல்ல சொல்ற டீச்சர் சொல்றாங்க, டே பையா டேய், சர்ச்சைக்கு போன முக்கியம் இல்ல, வேதத்தை நல்லா படிக்கணும், இரவும் பகலும் படிக்கணும், வேதத்தை இரவும் பகலும் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லாது. என்ன பண்ணாங்கன்னா, டேய் சர்ச்சைக்கு போறது முக்கியம் இல்ல, இரவும் பகலும் படிக்கணும், இரவும் பகலும் படிக்கணும்ட்டாங்க. பையன் என்ன பண்ணாமா, மாமா வந்து நாளைக்கு ராத்திரிக்கா விளையாட சொல்லுங்க. ஓ ஏன்னா குழந்தைங்க லைட் போட்டதான் விளையாடுவோம். நம்ம குழந்தைங்க தான் குழந்தை மூலம் தான் வருவான். பல நாள் குழந்தை மூலம் தான் வருவாங்க. அப்ப நம்ம சிந்தனை குழந்தைங்க மேல போச்சுன்னா கத்தோட வசனம் வேற எங்க போயிடும். தயவு செய்து உங்க காலில் வேற குழந்தைகளை அவங்க குழந்தை அவங்க மடியில் வச்சுக்க. இங்க பாருங்க, என்ன சொல்ல பாருங்க, ஏதோ சொல்ல நான் மறந்தே போயிட்டேன். என்னன்னு நாம என்ன சொன்னேன், இங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இன்பமான வார்த்தை, இன்பமான வார்த்தை. அது படிக்க 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 பெரிய கடல் அது. ஹல்லேலூயா. என்ன பண்ண பாருங்க, குழந்தைய இரவும் பகலும் அந்த மாதிரி சொல்ல, சர்ச்சைக்கு போறது முக்கியம் இல்ல, காணிக்க போறது முக்கியம் இல்ல, இரவும் பகலும் படிக்கிறது தான் முக்கியம் தான். அவன் நினைச்சா ஸ்கூல் வச்சுக்கிட்டு நோட் புக் லைட்டா இரவு பகல் இரவு பகல் இரவு பகல் 1000 வாட்டி எழுதும். வந்து கேட்டாங்க, என்னடா படிச்சிருக்கு, நீ தானமா சொன்னீங்க இரவும் பகலும் படிக்க சொல்லி, எழுதிக்கிற மாதிரி இரவு பகல். நோட் புக் எடுத்து காட்டுறா சுமாரையா, இரவும் பகல்னு ஒரு ரூல் ஃபுல்லா எழுதிக்கிறான். ஒரு நோட்ல கோடு போட்டுல அது ஃபுல்லா அதுல வேற இவன் எழுதிக்கிறான். 1 2 3 கோடு எழுதிக்கின்னு எல்லா கோடுலயும் இரவு இரவு நீட்டா, இதுல பகல் பகல் நீட்டா. நான் என்ன சொல்றேன், இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் எவனோ நீ பாக்கியவனோ மாறணுமா? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். இது நேற்று எழுதின புஸ்தகம் 2000 வருஷத்துக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட தீர்க்கதரிசி. இது மகா பெரிய தீர்க்கதரிசி யாரு? நமக்காக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து தான் மகா பெரிய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அங்க சொல்ல பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிச்சாங்க. அப்பொழுது யோசேப்பு தாவீதின் வம்சத்தாரும் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது நமக்கு குடிமதிப்பு எழுதுனாங்க. இன்னைக்கு நேற்று எழுதுல ஆதார் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் கல்யாணம் ஆனோன்னு என்ன பண்றாங்க? இப்போ கல்யாணம் ஆனோன்னு ராம கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ரேஷன் கார்டு ஏத்தியா, கல்யாணம் போற ஆதார் கார்டு ஏத்தியா, ஆண்டவர்கிட்ட போறதுக்கு கார்டு வைத்தியா, அதுதான் இன்னும் வாங்கல. பாருங்க, கல்யாணம் ஆன உடனே அப்பா அம்மா ஒன்று சொல்றாங்க, நீ தனி குடும்பம் ஆயிட்ட, உனக்கு ஒரு ஆதார் கார்டு ஏத்திடும், உனக்கு ஒரு ரேஷன் கார்டு ஏத்திடும் பேசணும். இதெல்லாம் எப்ப வந்ததுன்னா, இயேசு பிறக்கத்துக்கு பாருங்க, அவர் பிறக்கும் போதுதான் சட்டமே இயற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, அதனால பாருங்க, கிபி ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறக்கும் போதுதான் சட்டம் இயற்றப்படுகிறது. அதுவரை யாருக்கும் குடிமதிப்பு கிடையாது, குடிதான் இருந்தது. கைத்தட்டு, யாருக்கும் குடிமதிப்பு கிடையாது, ஃபுல் டைம். ஹல்லேலூயா. நானும் அப்படிதான் இருந்தேன்.
நானும் குடிகாரன் தான் இருக்கேன். இப்பதான் குடி உரிமை வாங்கிடுறேன் கைத்தட்ட. அதனாலதான் என் பாக்கெட்ல ஆதார் கார்டு இருக்கு. அது என் பையன் சொன்னான், நெய்னா நான் நெய்னா நீ எங்க போனாலும் ஆதார் கார்டு பாக்கெட்ல வச்சுட்டு போ நெய்னா. ஏன்டான்னு கேட்டேன். நீ எதுனா ஆயிடுச்சுன்னா ஆதார் கார்டு வீட்டுல இருந்து சேர்த்துறோம். ஆதார் கார்டை வீட்டுல சேர்க்க என்ன என் நாட்டோட பிள்ளைங்க சேர்ப்பாங்க கைத்தட்டி. என் ஆதார் கார்டு என் பாக்கெட்ல இருக்கேன். ஆதார் கார்டுல இருக்கிற பவர் போயிடும். ராபர்ட்டோட பாருங்க, ஆதார் கார்டுல இருக்கிற பவர் போயிடும். ஆனா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியோட பவர் அந்த பவர் இன்னைக்கு பாருங்க. இப்பவே தரமணியில ஊழியம் பண்ணும்போது என் உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்க, நீங்க இனிமே நான் தேர்தல சேர்த்துருவீங்க. இல்ல சுகுமாரையா சேர்த்து போயிடுவாங்க. இல்ல அவர் ஆம்புலன்ஸ் புக் பண்ணி கொடுத்துருவாரு. ராம வண்டியில ஏற்றிருவாரு. அல்லேலூயா. அப்படி இல்லைங்க. இந்த ராபர்ட்டை இந்த தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். சின்ன குழந்தை சொல்றேன், நீங்க அல்லேலூயா பாட்டு கேட்டீங்க. அந்த குழந்தைக்கே தெரியுது நானு. அப்படிங்கும் போது இந்த குழந்தைங்க நான் தெரியும் போது இயேசு உலகத்துக்கு தெரியாதா? கைத்தட்டு. உலகத்துக்கு தெரியாதா? சொன்ன பாருங்க, வம்சத்தினாகிய குடிமதிப்பு வேண்டும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து பாருங்க, நாசத்து ஊர்ல இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் யூதேயா நாட்டுல பெத்தல். அல்லேலூயா. பாருங்க, அம்ஜகர்ல இருந்து பொண்ணை கட்டிட்டு தரமணிக்கு வந்தாலும் குழந்தை எங்க போறோம்? எங்க போறோம்? அம்ஜகரியா? ஏங்க நல்லா உங்களுக்கு கேக்குறேன். அம்ஜகர்ல இருந்து பொண்ணை கட்டிட்டு தரமணிக்கு வந்தாலும் குழந்தை பெற்றதுக்கு எங்க போனோம்? திரும்பி அம்ஜகரிக்கு தான் போகணும். கரெக்டா? அப்பா அம்மா இல்லைன்னா தரமணியில பிறந்தணும். அப்பா அம்மா சொந்த பந்தம் இருந்தா அம்ஜகர்ல போடணும். ஆனா ஏசப்பா அப்படி இல்லைங்க. அவர் அப்படி இல்லைங்க. அந்த வேதத்தை சுகுமாரையா நான் நல்லா ரிப்ளை பண்ணி படிக்கிறேன். ஆனா நம்மலாம் ஆஸ்பத்திரியில பிறந்துக்கணும். ஒரு பிரசவ யாரா இப்ப பாருங்க, லிடியா வந்து அடுத்த வருஷம் ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆண்டு ஆண் குழந்தை தர ஆஸ்பத்திரியில இப்பவே புக் பண்ணிப்பாங்க. நான் அப்போல ஆஸ்பத்திரியில தான் என் குழந்தை பிறக்கணும். அவர் உடனே ராம் என்ன பண்ண உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போல ஆஸ்பத்திரியில என் பையன் பிறக்கணும். ஆனா ராபர்ட் கார்பரேஷன் ஆஸ்பத்திரியில பிறந்தேன். கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் கூட சும்மாரே லைட் இல்ல. இப்பதான் அதான் எல்இடி லைட் அந்த சிப்பிலி வரைக்கும் போறேன். அதான் மூடி தரப்பாங்க கேட்டு நான் சிப்பிலி வரைக்கும் போறேன். எங்க அப்பா ஊமாரி பாரு டாக்டர் கிட்ட சொன்னாரு. நர்ஸ் அப்பெல்லாம் நர்ஸ் தான் பாப்பாங்க. நர்சமா எங்க அப்பா புல் டைட். நானும் இந்த ஆஸ்பத்திரியில தான் பிறந்தேன். இதே ஆஸ்பத்திரியில தான் என் பையன் பிறந்துட்டு என்னோட இப்படி சொல்றாரு. அதே போல எங்க அப்பா என்ன சொன்னாலும் அதே ஆஸ்பத்திரியில தான் நான் பிறந்தேன் சுமாரையா. ஆனா எங்க அப்பா பிறக்கும் போது லைட் இருந்துக்குது. ஆனா நான் பிறக்கும் போது லைட் கட் ஆயிடுச்சு, பவர் கட் ஆயிடுச்சு. எங்க அப்பா என்ன சொல்றாரு, பவர் கட் ஆனா கூட வீட்டுல இருக்கிற லைட் எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு வீட்டுல அந்த காலத்துல சிம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இருக்கு பாத்து கிருஷ்ணால் ஊத்தி மேல ஒரு பல்ப் ஒன்று மாட்டி அதுதான் சூப்பர். அது வந்து மின்சாரம் கட்டே ஆகாது. கிருஷ்ணால் இல்லைன்னா கட் ஆயிடும். அந்த மாதிரி விளக்கு வெளிச்சத்துல பிறந்த நான். ஆனா ஏசப்பா அப்படி இல்லைங்க. எனக்கு நான் பிறகுது ஒரு இடம். ஆனா அங்க என் ராஜாதி ராஜா, என் கிங் மேக்கர், என் ராஜா நசனார் எஸ் அவருக்கு நமக்கு பாருங்க பிறகுதும் இடம் இருக்குது. அந்த குழந்தைய தொட்டில போட்டு ஆடுறதுக்கு இடம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நிறைய வசதி வந்துச்சு. ஏங்க குழந்தை பிறந்துட்டுங்க, குழந்தை பிறந்தது அந்த குழந்தைய அம்மா வச்சு தாளாட்ட மாட்டேன்ற சொல்லுவாரையா? அம்மா வச்சு தாள மாட்டாரா? அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு அம்மா அவங்க கிட்ட கொடுத்துருக்கு. அதுதான் வந்து பார்த்து அவங்கள பார்த்து அவங்கள அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. பெத்துக்குள்ள அம்மானு கூட மாட்டேங்குது இப்போ. அரையிலையோ ஏன்னா நீ பெத்த நீ என்ன பண்ண குழந்தைய நீ தான் ஆராட்டணும். நீ தான் ஆராட்டி தாளாட்டி அழுதா எல்லாம் பண்ணி. இப்ப அதான் பெத்து போட்டுறது வளர்க்கறது இன்னொருத்தர் வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வளர்ப்பு மூஞ்சியே பார்த்துட்டு மம்மி இது வந்து என்னது இது அம்மா இருக்கு. அரையிலையோ பெத்துக்குள்ள அம்மா இருக்கு. பூஜை பார்த்து அதை கொண்டு போய் மம்மி இருக்கு. நீங்க பாருங்க அங்க நிறைய ரிப்ளை பண்ணி படிச்சேன். ஒரு ராத்திரி
ராத்திரிக்குள்ள உட்காந்துட்டானே, அப்படியே உட்காந்துட்டேன். 11 மணிக்கு உட்கார்ந்த பைபிள்ல 2 மணி வரலாம் நான் கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் பிறகு இடம் இருக்குது, ஏன் உனக்கு இடம் இல்லை? ஏன் இடம் இல்லை? படிச்சு பாருங்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவ்விடத்தில் அவர் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பாருங்க, அந்த பெத்தல் என்ற ஊர்ல இருக்கும்போது பிரசவ காலம் நேரிட்டது. அவன் தன் முதல் பேரான குமாரனை பெற்று முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத அவ பாருங்க, சத்திரத்துல இடம் இல்லை. அப்ப எங்க பிறந்திருப்பாரு இயேசு? கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. இப்ப நம்ம ஒண்ணு எங்க வீட்டாண்டு ஒருத்தர் அப்படியே அப்படியே பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, குழந்தை பிறக்க போயிருக்கிறாங்க. அந்த நாள்ல வண்டி வசதி இல்லை, கட்ட வண்டியில என்ன பண்ணுங்க, அந்த அம்மாவை படுக்க வச்சு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண பாரு, பாதி வழியில குழந்தை பிறந்துச்சு. குழந்தைக்கு கட்ட வண்டின்னு பேர் வச்சிட்டாங்க. கை தட்டு, எனக்கு கட்ட வண்டியில பிறந்தாங்க, கட்ட வண்டின்னு பேர் வச்சிட்டாங்க. ஆனா நான் கூட பாங்க, நான் கூட அப்படி பிறந்தேன், எனக்கு அப்படிதான் பேர் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு பாரு, எங்க வீட்டாண்ட ஒரு அம்மா டிக்கெட் இல்லாத ட்ரெயின்ல போய்கிட்டு, டிக்கெட்ல ட்ரெயின்ல போயிட்டு, ஆனா குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு ட்ரெயின் வச்சுட்டாங்க பேரு. இன்னைக்கு எங்க போற குழந்தைக்கு என்னென்ன பேர்லாம் வைக்கிறோம். அன்னைக்கு ஒரு அம்மா வந்து, ஐயா உங்க வாயால குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். எப்படிமான்னு கேட்டேன். ஷார்ட்டா கூப்பிடணும், நறுக்குன்னு கூப்பிடணும், முறுக்குன்னு வச்சாங்க. கை தட்டு, முறுக்கு. எப்படி ஷார்ட்டா கூப்பிடணும், நல்லா முறுக்கு. ஆனா ஏசப்பா முறுக்கு இல்லையா, அவரு ஷார்ட்டே இல்லை. அவருடைய நாமத்தை சொன்னா பிசாசு அலறுவான். கை தட்டு. அப்படிப்பட்ட ஒரு நாமம் அவரு, அப்படிப்பட்ட ஒரு நாமம் உள்ளவர், அப்படிப்பட்ட பேர். என் பேரு உன் பேரு சொன்னா கடன் கொடுக்க மாட்டேன்றாங்க. என் பேரை சொன்ன நீ ஒரு கொக்கோ கோலா வாங்கி தருவீங்க. என் பேரை சொன்ன நீ சிங்கிள் டீ வாங்கிவா, டீ ஒரு சிலது முதல் துட்டு வாங்கிவா. அவரோட பேரு இவரா. நம்ம பேரை சொன்னா கடமே தர மாட்டேன்றாங்க. ஆனா இயேசு பேரை சொன்னா பிசாசு அலறாங்க. அப்படி நாமம் அற்புதமான நாமம், அதிசயமான நாமம், அவர் ஆலோசனை. அங்க பாருங்க, நமக்கெல்லாம் பிறகு இடம் இருக்கு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எங்க பார்த்தாலும் 24 மணி நேரம் பிரசவ ஹாஸ்பிட்டல் திறந்தே இருக்குது. ஆனா நமக்கு எல்லாம் பிறகு இடம் இருக்குது. என் ராஜா பிறகு இடம் இல்லாத எங்க பிறந்திருப்பாருன்னு சொல்லி என் மைண்டுக்கு பரிசுத்தர் சொன்னாரு, ரோட்டு வாரமா பிறந்தாராம். என் மைண்டுக்கு ஆவியர் சொன்னாரு, நடந்து போகும்போது ரோட்டு வாரமா பிறந்தாரு. பாருங்க, இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தெரிகிற தேவாட்டு குட்டியானது உனக்காக எனக்காக சத்திரத்தில் இடம் வழியில பிறந்து எனக்கு வாழ்க்கை தந்த கை வழியில பிறந்த இயேசு இந்த உலக மக்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் அப்படிப்பட்ட ஒரு கோலம். அதுக்கப்புறம் தான் சத்திரத்துல என்னால எனக்கு நீங்க பண்ணல, சத்திரத்துக்கு முன்னணியில கழுத்திருந்த கலைஞர். இது சத்திரம் பாருங்க, இது சத்திரத்துக்கு இங்க இடம் இல்லை. வெளியே கழுத்துறது இந்த ஆண்டவருக்கு உங்களோட இருதயத்துல பிறப்பார். 1985 வருஷம் இருதயத்தில் அவர் பிறந்து கொடுத்தார். இன்னைக்கு அதை நினைவு கூர்ந்து எனக்காக இயேசு பிறந்தார் சொல்ல அன்பு தேவ பிள்ளைகளை சொல்ல அவருக்கு சத்திரத்திலே இடம் இல்லாத இருந்தபடினாலே துணிகளில் சுற்றி பாருங்க, குழந்தை எதிர சுத்திக்கிறாங்க. அது பேரு கந்தை துணி. கந்த துணி இல்லைங்க. ஒண்ணு பாருங்க, ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும். யாரோ ஒரு பொண்ணு வந்து பிரசவ காலம் சேர்க்கிறேன்னா கூட போகும்போது ஒரு டப்பா ஒரு பூட்டி எடுத்துக்குவாங்க, ஒரு கிளாஸ் எடுத்துக்குவாங்க, 2 கிளாஸ் எடுத்துவாங்க, 2-3 கந்த துணி எடுத்துக்குவாங்க. கரெக்டா என்னமா என்னதான் கேட்கணுமா? கல்யாணம் ஹாஸ்பிட்டல் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை பிறகு இட்டு போறிய கூட போகும்போது என்ன எடுத்துட்டு போவாங்க சொல்லுங்க. என் சம்சாரம் போகும்போது அப்படிதான் எடுத்துட்டு போனாங்க. என்ன எடுத்து போவாங்க? ஒரு சொம்பு டீ வாங்க, ஒரு சொம்பு, ஒரு 2 கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு கந்த துணி, அந்த பொண்ணு ஒரு பாவம். அவ்வளவுதான். குழந்தைக்கு மதரசால இந்த சட்டை எடுத்துருக்கீங்க சொல்லு. குழந்தைக்கு போகும்போது ஆம்பளை சட்டை பொம்பளை சட்டை எடுத்து போறீங்க. அது பிறந்து வந்தாதான் அதுக்கப்புறம் நீ சட்டை எடுப்ப. பிறக்காத இருந்தா என்ன எடுப்ப? ஒண்ணு பிறக்கும் போது
போது இறந்துருங்க. அததான் பாருங்க, இது பயிர், இது பயிர். நீ உட்காந்து பயிர். நான் சொன்ன பிறகு நீ போக பொறுத்து மெய்யூர் கைதட்டி. நான் சொன்ன பிறகு நீ போக பொறுத்து மெய்யூர். அப்ப அந்த மெய்யூருக்கு சொந்தமானவர் தான் இந்த பொய்யூரில் உனக்காக எனக்காக பிறந்தார். கைதட்டி. நான் செத்தவங்க இல்லை, நான் தான் கொண்டு ரொம்ப பார்க்கலாம். இது பயிர். நீ நானும் போக பொறுத்து மெய்யூர். அந்த மெய்யூர்ல இருக்கிறவர் இந்த பொய்யில உனக்காக எனக்காக அவர் பிறந்து இருக்கிறான்னு நினைவு கூறதான் இந்த பண்டிகை. அல்லேலூயா. புது சட்டை போட்டுக்கிற கிசுமிஸ் இல்ல. உன்னை போல இருக்காதவருக்கு நீ எடுத்து கொடுக்கிறவர், அதுதான் உனக்கு கிசுமிஸ். நீ தோசை கறி தூண்டு பாரு, அது இல்ல கிசுமிஸ். மற்றவங்க இல்லாத இருப்பாரு, அவங்களுக்கு கொடுத்து அவங்க பசி ஆத்துற, அதுதான் பண்டிகை. அதுதான் இங்க சொன்னாரு. எங்கம்மா போறீங்க? வீட்டுக்கு போறீங்களா? போங்க. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சத்தியத்தை கேட்கிறது மக்களுக்கு ஆர்வம் கிடையாது. சத்தியத்தை கேட்க மக்களுக்கு ஆர்வம் கிடையாது. இதே சினிமா தேட்டர்ல முடியறவன உட்காந்து சொல்ல, அப்படியே துட்டு மூடி பார்த்து அப்படியே பார்த்துருக்கோம். அந்த வெளிச்சம் எப்போ ஆகுது அப்பதான் அந்த வெளியே வந்துடும். அல்லேலூயா. என்னைக்கு பாருங்க, என்னைக்கு நீ சத்தியத்தை அறியற அன்னைக்கு தாங்க உனக்கு விடுதலை, உனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. எதுக்குன்னா அட்டெண்டன்ஸ் போட்டு வரக்கூடாது, ஆண்டவருக்காக உயிரை கொடுத்து வரணும். கை தட்டி. அட்டெண்டன்ஸ் போடுற கிறிஸ்துவனா இருக்கக்கூடாது, ஆண்டவருக்காக உயிர். பாருங்க, இப்போ என் உயிர் போனாலும் நான் பரலோகம் போயிட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா? அல்லேலூயா. இந்த சேர்ல எவ்வளவு பேர் வச்சு அது எப்படிதான் ஏச்சு போச்சுன்னு எனக்கே தெரியல. நானும் இங்கதான் பார்த்துருக்கிறேன், எப்படி போச்சுன்னு தெரியல. அவ்வளவு பேர் உட்காந்துட்டாங்க சுகுமாரையா. சரி, அந்த கூட்டம் எங்க போச்சுன்னு நமக்கு தெரியாது. சோத துண்டு பட்டுச்சோ இல்ல சோத துண்டு காயில ஏச்சுக்கல தெரியல, நமக்கு தெரியாது. ஆனா நீங்க சாப்பிட்டு நீங்க காயில ஏச்சுப்பீங்க. கை தட்டு. ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சைக்கு போகணும். ஆனா ஒன்னொன்னு தூங்காதுக்கும். ஞாயிற்றுக்கிழமை தூங்காதுங்க, சனிக்கிழமை தூங்காதுங்க. ஆண்டவரே நாளைக்கு என் கூட என்ன பேச போறேன், என்ன அந்த மாதிரி கிறிஸ்துவெல்லாம் இருக்கிறாங்க. அட்டெண்டன்ஸ் கிறிஸ்துவெல்லாம் ஆதார் கார்டுலயே அப்படியெல்லாம் கிடையாது. உன் பேரு பரலோகத்துல எழுதப்படும். அங்க பாருங்க, குடி மதிப்பு எழுதும் போது இயேசு பிறந்தோட தான் ராபர்ட்னு எழுதுனாங்க. அல்லேலூயா. இந்திய பிரிச்சு. அதனால என் கையில இருந்தீங்கன்னா என்ன பத்திங்க, பச்சை குத்தி ஒரு மாதிரி ரவுண்டா குத்தி இருப்பாங்க. ஆனா சூழ்நிலை ஒண்ணு குத்திக்கிறாங்களா, அம்மா குத்திக்கிறாங்களா? எனக்கு ரவுண்டா இருக்கும். இது இருந்தா தான் ராபர்ட் இங்க பிறந்ததுக்கு அடையாளம். கை தட்டி. ஆனா இப்ப மாதிரி இதான் ரட்சிப்பு. கை தட்டி. இதான் ரட்சிப்பு. அசிங்கமா இருந்த நீங்க அழகா இருக்கிற அதுதான் ரட்சிப்பு. அங்க சொல்றாரு, படிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. மிகவும் பயந்தார்கள். அவர்களை நோக்கி, ஆனா நம்பாத எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. கொல்லவனா பயப்படுங்க, கருமாமூச்சி வந்தாலும் பயப்படுங்க, பள்ளிந்தாலும் பயப்படுங்க. அன்னைக்கு ஒரு அம்மா பாட்டு பாடுறாங்க. பாட்டு சாத்துல பள்ளி அப்பாவும் சோறு தட்டுல போட்டுக்கிட்டு ஆண்டவர் நன்றி சொல்றது மாதிரியா. சாத்துல பள்ளி அப்பாவுக்கு கொஞ்சம் சோறா, இதுக்கு வாயில பையன். சாத்துல பள்ளி செவத்துல பள்ளி இருந்தாலே நீ பயப்படுற. சோத்துல பள்ளி இருந்தா ஆகும். மோளம் வைக்க மாட்டாங்க. தரகதாக்கா திடுகதாக்கா அப்படி எதுக்கு அடிக்கிறான்? தரகதாக்கா ஒண்ணுக்குதான், திடுகதாக்கா இருக்குதான். ஆனா நான் சொல்றேன், இயேசுக்கு தனக்கு தக்க கிடையாது, தினுக்கு தக்க கிடையாது. ஏந்தமா அவர் இப்ப இருக்க, அவர் சொந்த பண்ணி வாழ்ந்தாரு. அவரை மாதிரி ஒரு லீடர்.
எஸ் சாமி, அந்த காலத்துல இப்பதான் எஸ் சாமி, இந்த ராவணன் பாவம் பண்ணி ஒரு புது வாழ் நான் சொன்னேன். கிராஸ் பண்ணி ஒரு வாரம் சொல்லி அழுகுறாங்க. ஆனா பைபிள கலந்து பார்த்தோம், எனக்காக அழுதுகிற ஜனங்கள் செத்துட்டா நல்லா இருக்கணும் அழுகுறாங்க. ஆனா நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி அழுத ஒரே தெய்வம் அந்த இயேசப்பா. அந்த ஊழியக்கார மூலமா அந்த ஊழியக்கார அழுதாரு, நான் நல்லா இருக்கணும். அவருடைய கண்ணீர், அவருடைய ஜெபம் இன்னைக்கு மின்சாரம் எங்க இருக்குது? சம்சாரம் அம்சங்கள் இருக்குது. மின்சாரம் தொட்டா சாக்கடிக்க, சம்சாரம் கூட வந்தா உயிரிடும். கண்ண மூடி தூங்க வேண்டாம். கண்ண மூடி தூங்க 10 செகண்ட் திரும்ப மகனே உனக்காக ஜீவன், எனக்காக என்ன செய்ய? ஆஸ்பத்திரியில காட்டேரி சுத்தி இருக்கா, கண்ணோட பிரார்த்தனை, கண்ணு மூடி தூங்கு. காட்டேரி பேசுற கண்ணு மூடி தூங்குற அடுத்த செகண்ட் 10 செகண்ட் பொறுத்து மகனே உனக்காக ஜீவனை கொடுத்த மாத்தம், உனக்காக பிறந்தேன், உனக்காக வாழ்ந்தேன், உனக்காக உயிர் கொடுத்தேன், உனக்காக உயிரோடு இருக்கு. நான் தான் இயேசுனார். கை தட்டி நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டணும். அந்த கையில அந்த பச்சை ரத்தம் அப்படியே வட்டிது. கைக்கு பின்னால் சிலுவை, அந்த சிலுவைக்கு முன்னால் ஒரு ரவுண்டு அந்த வெடிச்சு அந்த சிலுவையில இயேசு பேசுறாரு. எனக்கு தெரியும் பச்சை ரத்தம், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுடைய ரத்தம் பேசுறா என்கிட்ட ஏசப்பா பேசுறாரு. அதோட அந்த தரிசனம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வராது நான் தரிசனம் பண்ணிக்கிறேன். நீ சாவரவரை என்ன கூட விட்டு அவரை விட்டு நீ என்ன கூட மறு அவரை மறு. 1985 17ஆம் தேதி மனசுக்குள்ள வந்து இனிவரை என்ன மனுஷனா நிற்கிறேன், இனிவரை நல்ல மனுஷனா நிற்கிறேன், இனிவரை அநேகருக்கு என்னுடைய வார்த்தை சொல்லுகிறேன். சின்ன அடிமை, சின்ன வேலைங்க, சின்ன வேலைங்க. இன்னைக்கு இந்த வாலிப ஐக்கியத்தை ஒரு சர்வெண்டா வந்து நிற்கிறேன். அந்த பிள்ளைகள ஏதோ வந்து போன அப்படின்னு சாதிக்கப்படும். வந்து போன அத்தனை பேரும் கூட்டம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து வந்தாங்க. ஆனா நாளைக்கு அது வராது, நாளைக்கு வராது. ஆனா நாளைக்கு வேற மக்கள் வருவாங்க, நாளைக்கு வேற மக்கள். ஆனா நீங்களும் நாளைக்கு வருவீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடல. நீங்க பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எனக்கு முதல்ல சந்தோஷம் தான். அதான் பாருங்க, படிப்பறிவில்லாத என்னுடைய சிக்னஸ் எழுத தெரியாது. சும்மாரே என்னுடைய சிக்னஸ் இங்க ஒரு ஆபீஸ்ல உங்களுடைய சிக்னஸ் போடணும் அப்படின்னா என்னன்னு கேட்டது. உங்க கையத்தை என்னத்த நான் பேர் தாட்டு அதுதான் போடுங்க. ராவு புட்டு ராவு புட்டு அவங்க நம்ம பேர் ராவு பட்டு ராப்பட்டா ராவு புட்டாரு ராப்பட்டு புட்டு வச்சுக்கிறேன். ஸ்பெல்லிங் தப்பையா?
ஆனா இப்படி படிக்க தெரிஞ்ச என்ன பேச தெரிஞ்சுக்கிட்டாரு பாரு, அதுதான் அவருடைய கிருபை. கைத்தட்டே. படிக்க தெரியாது. அதுக்கப்புறம் பாருங்க, பிள்ளைங்க படிக்க முடியும். பிள்ளைங்க தான் படிப்பா. சிக்னஸ் எப்படி மாட்டோம் போட்டு காட்டு. அதே மாதிரி போடா இருக்கு. ஒரு வாட்டி போட்டேன், நல்லா இருக்குதான். 2 வாட்டி என் பசங்க தான் எனக்கு டீச்சர். ஓகே 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 கரெக்ட் ஆயிடுச்சு. 1000 வாட்டி சிக்னஸ் போட்டாயா. இப்ப எங்க போனாலும் போடுவோம். கைத்தட்டி. எங்க போனாலும் நீங்க சிக்னஸ் போடுவோம். படிப்பு வந்து ஜெனரலா இருக்கு. படிப்பு வந்து ஜெனரலா இருக்கு. ஆனா கிறிஸ்துவை அறிகிற அதுதான் உனக்கு வாழ்க்கை வருது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை மாத்தோம், உன்னையே மாத்தோம். அதான் சொன்னேன். நான் மதம் மாறிட்டேன். நீ கர்த்தரை நினைக்க வச்சிருக்க. அதான் சொல்றார் சுவிசேஷம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நன்மை அப்படிங்க. எல்லா ஜனம் நற்செய்தி அறிவிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தராகிய கிறிஸ்டியன் ரட்சகர் எங்க பார்த்து இயேசு இந்த உலகத்துக்கு பாலகனாய் பிறந்தார். நாம வல்லமுள்ளது. அவர் நித்தியம். அவரே சமாதான பிரபு. அப்படிப்பட்ட சமாதான பிரபு இன்னைக்கு நம்முடைய கிராமத்தில் வந்திருக்கிறார். நம்முடைய மக்களுடைய இருதயத்துல பிறந்திருக்கிறார். மனுஷன் மேல வந்துகிறார். காரணம் இன்னைக்கு முடிக்கணும்ன்றார். அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா அவர் மேல கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது தெரிஞ்சிச்சு கூட்டம் முடிக்கணும். ஆனா நானும் முடிப்பேன். அதான் என்ன சொல்ற வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொன்னவர். ராபர்ட் மீட்டிங்க பாடி முடிப்பார். கைத்தட்டு. அல்லேலூயா. வசனம் படிக்க பாருங்க. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமோ மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் மனுஷன் மேல் பிரியம் எல்லாம் சொல்லி நம்ம ஆண்டவரை துதிச்சு என்ன பண்ணுங்க பாடினார்கள். நம்ம ஆடினோம். அல்லேலூயா. நம்ம ஆடினோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. எல்லாம் ஆடி பாடியா எனக்காக ஒரு ஜீவன் பிறந்திருக்கு. ஆண்டவராக இயேசு
பாடுவேன், பயங்கர பாடுவேன். நான் பாடாத என்ன காரணம்னா நமக்கு செட்டிங்லாம் சரியா அமையல. ஹalleluya. அதனால இன்னொரு நாள் நான் கண்டிப்பா பாடுவேன். Praise the Lord. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், என் பாட்டை காட்டிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை கிடைப்பார். அந்த வார்த்தை தான் உனக்கு பரலோகத்துக்கு கொடுக்கும். ஹalleluya. என்ன சொல்றேன், ஒரு காலத்துல செத்தவனுக்கு கெஞ்சாட்சி பாடினேன், அப்படியே ஒருத்தர் ஏச்சு உட்காந்துட்டான். ஐயா செத்து ஏச்சு உட்காந்துட்டா சுமாரே, அவன் ஏச்சு உட்காந்து ஒரே கை தட்டுறான். அந்த ஆளுடைய பொண்டாட்டி டேய் வர்றா அப்படி பட்டுக்கணும். காரணம் என்னன்னா, என் பாட்டு கேட்டுன்னா உயிர் வந்துச்சு பாருங்க. செத்தூருக்கு வந்துடுமா? என் பாட்டை கேட்டு செத்தூர் ஏச்சு உட்காருவாரோ? மறிக்கிற பாருங்க, மறித்தவனுக்கு பாடிந்த நானே இன்னைக்கு உயிரோடு உனக்கு பாட வந்துக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு இயேசு உயிர் தேடுறான், அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் துணித்து பாடினாங்க. இன்னைக்கு நம்மளும் துணித்து பாடிடுறோம். ஆண்டவருடைய நினைவு கூறும்படி இந்த பண்டிகையை நீங்க செய்க, தானம் தர்மம் செய்க. தானத்தில் சிறந்ததாக என்ன தானம்? தானத்தில் சிறந்ததாக என்ன தானம்? என்ன தானம்? தானத்தில் என்ன தானம்? அன்னதானமா? உண்டாட்டு வந்தீங்களா? உண்டாட்டு வந்தியா? தானத்தில் சிறந்ததான அன்னதானமா? உண்டாட்டு வந்திருக்கோம். தானத்தில் சிறந்த பிளாஸ்டிக் தானமும் கிடையாது, அன்னதானமும் கிடையாது. தானத்தில் சிறந்தான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிதானம் வேணும். அதனாலதான் நிதானமா இவ்வளவு நேரம் உட்காந்து எப்ப மீட்டிங்க முடியும் அப்படின்னு நானும் செய்யறேன். நான் முடிச்சேன், நல்ல வாய்ப்பு தந்து நல்ல ஐயாவுக்கும் அப்படியே டீம் வாலிபன் நன்றி சொல்லி நல்ல இசை வந்த ஆடியோ தம்பி பாட்டு பாடாதே சாதனை பண்ணையா. அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஹalleluya. ஏன்னா மைக் செட் மட்டும் பிரியாணி மாதிரி சும்மா தூள் காலி பண்ணாரு. மைக் செட் நல்லா அப்படியே கம்மாருப்பா பேசிட்டு. ஹalleluya. பொல்லாத காலம் ஒரே ஒரு பாட்டு கால் கொடுக்கா. ஹalleluya. ஐயா ஏ பாரு பாரு. எங்க அண்ணன் பாடுவாரு. கலக சந்தோஷம். என்னுடைய யூடியூப்ல நீங்க நினைச்ச நீங்க பாருங்க, நிறைய பாட்டு பாடியிருக்கிறேன், நிறைய நிகழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த நிறைய பரிசுத்தவன எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். 21ஆம் தேதி கண்ணகி நகர்ல பேசுறோம். அந்த பாசமா எஸ்தரமா வந்தாங்க, அவங்களுக்கு இயேசு நாமத்துல நன்றி சொல்றோம். அவங்களோட அந்த ஊழியருக்கு நன்றி சொல்றோம். 21ஆம் தேதி கண்ணகி நகர்ல பேசுறோம். சுகுமார் ஐயாவும் அம்மாவும் கண்டிப்பா வரணும். நீங்க ஹalleluya. ஜெபியா வாங்க. ஹalleluya. பிரைஸ் எல்லாம் நம்ம டீம் பிள்ளைங்களாம் வாங்க. கர்த்தருக்கு ஆசீர்வாதம். செட்டி வந்து வர்றாரா? ஹalleluya. அங்க வேற செட்டா? நீ வரியா? என்னடா ஆறுடி? என்ன பண்ணுவோம்? கம்முன்னு உட்காந்துக்கிறான். உயிர் எடுத்துன்னு உட்காந்துக்கிறான். ஹalleluya. பாட்டியில வந்து பேரை வைக்கிறோம். இவ்வளவு நேரம் வாசினா அவன் பேரை சொல்ல, அவன் சோத்த துணை போட்டான். என்ன தெரியல, இவன் மேல இருக்க கண்டியா ஏதோ ஓ நீ அது நான் கவனிக்க சொல்லும். நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். பாருங்க, சிரிப்பு என்பது ஒரு பெரிய கலைங்க. சிரித்து ஒரு பெரிய கலை. நீங்களா காதல் தினம் கொண்டாடி இருக்கீங்களா? மனுஷன் காதல் தினம் கொண்டாடி இருக்கீங்க. நீங்களா காதல் தினம் கொண்டாடுற என்ன வந்து ஹalleluya. நீ மிஷன்ல கை வச்சிருக்கிறையா? நீ நானும் அப்படி பார்க்க உன் கையை அங்க தான் இருக்கு. ஹalleluya. ஏன்னா இந்த கை சும்மாவே இருக்காது. என்ன நீ பாக்ஸ் பத்திக்க போகுது நினைக்கிறேன். சத்தியமா பத்திக்காது. ஹalleluya. இன்னும் போய் ஹalleluya. உங்களால மறந்துடுறது, எதோ சொல்லுவதை மறந்துட்டு இருப்போம். ஐயோ சாமி எதோ சொன்னா காதல் தினம் கொண்டாடிக்கிறீங்களா? நீங்க இது கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடுறாங்க. இந்த தரமணி ஐக்கியம் வாலிபர்கள் காதல் தினம் கொண்டாடிக்கிறியா? கொண்டாடலையா? நானும் கொண்டாடல. ஆனா இன்னைக்கு பசங்க காதல் தினம் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு கடல்ல ரெண்டு பசங்க சுகுமாரையா கடல்ல 2 பேர் பேசிட்டு இருக்கோம். காதல் தினம் அன்னைக்கு நான் இப்படி நின்றுக்கிட்டு அந்த பசங்க அப்படி பேசிட்டு கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லை. என்னடா வயசான நிக்கிறாரு, அவரு நம்ம கட்டி பிடிச்சிட்டு பேசணும். கொஞ்சம் கூட எங்கடா இல்ல சனி இருக்கு. நான் என்ன பண்ண ஒட்டுக்காங்க குஞ்சி நாடி சரி என்னதான் பேசுறது இப்படி போய் நின்று அந்த
பசங்க பேசிருக்குது. அந்த பையன் சொல்றாங்க அந்த பொண்ணுகிட்ட, டாலி, அந்த பொண்ணு நீ ஏன் என்ன பாக்குறியா, அந்த பொண்ணுகிட்ட அவன் பேசுறான், டாலி அது ஐ லவ் யூ அப்படின்னு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கேடு அவன் சொல்றான் பாரு, உன்னுடைய காஸ்டியூம் வீட்டு முடிச்சுட்ட. கர்த்தருடைய ஆசீர்வாதம் 26ஆம் தேதி கலைஞர்கள் வர கலந்து கொள்ளும்படியாக எஸ்தர் அம்மாவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்த பாட்டுக்கு போமா உள்ளாத காலம்
இன்னொரு நாளைக்கு நான் வரேன்னு சொல்லி இந்த வாய்ப்பு தந்த அன்பு மகன் பாபா பிதா அருமையான மகனுக்கு நல்ல தரிசனம் தந்து அவரோட வாலிபர்கள் தோல் கொடுத்து இந்த ஊழியத்தை செய்யறாங்க. அந்த குழுக்காக நீங்க தொடர்ந்து சொல்வீங்க. இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு தந்த மகனுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நன்றி சொல்றேன். டாக்டர் ராபர்ட்டி மீட்டிங் முடிஞ்சிச்சு, கையை தட்டு. கடைசியாக அப்படியே எழுந்திருக்கும். எல்லாரும் எழுந்திருக்கும். என்னோடு கூட அதிகமாக இந்த வேலைகளை செய்து கூட இருந்து அதிகமாக சகோதர கண்ணன் வந்து ஜெபித்து முடிக்கும்படி எல்லாரும் கைகள் உயர்த்தி கடைசி ஆண்டவர் இந்த நாட்களிலே மழையை நிறுத்தி போட்டார். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாங்கில் திறந்து நன்றி 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 ஜெபித்து முடிக்க முடியும். பிரசன்னம் மகிமை எங்களுக்காக தாக்கத்தை மறுபடியும் பாடம் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவரை பேசின வார்த்தைகள் அந்தவரை தீர்க்க தரிசனங்கள் இவரே அது அந்தவரே எப்போதும் 100 பலன் கொடுக்கறதுக்காக சோதனம் வந்தவர்கள் வெறுமையாய் திருமாத படிக்காதவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாலும் அவர்கள் பெற்று செல்லும்படியாய் கத்தர் பாடக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆடியோ சிஸ்டம் ஆண்டவரே மைக் மியூசிக் ஆண்டவரே பாடல் ஆராதனை எல்லா வேலையிலும் கத்தர் எங்கள் கூட இருந்து மகிமையாக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதி இருக்கிற நாளை கூட்டத்தில் ஆசீர்வதிங்க. தடைப்பட்டவர்களை நாளைக்கு கூட்டி வந்து சேர்க்கும்படியாக செபிக்கிறோம். நாளை தினத்திலும் ஆண்டவர் இயற்கை எங்கள் சாதகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கப்படும்படியாய் புதிய ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு வரும்படியாய் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நேரம் முழுவதும் கைகள் கொடுத்து செபிக்கிறோம். இயேசு மூலம் செபிக்கிற நல்ல பிதா. ஆமென். மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அவர்கள் ஆசீர்வாதப்படும்படி அன்பாக்கி తండ్రి ప్రేమ కుమారుడైన సర్వస్ పరిశుద్ధాత్మ ఇప్పుడు ఎల్లప్పుడూ సదాకాలము మనందరితో తోడై ఉండునుగాక. దేవుడు దీవించునుగాక. ఆమేన్. எல்லாரும் சொல்லுவோமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஆமென் ஆமென். நன்றி நன்றி. வந்தவர்களுக்கு நன்றி. நாளை தினத்தில் விசேஷமான கூட்டம் இருக்கும். அறிந்தவர்களுக்கு அழைத்து வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். முடிந்தவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தயவாய் ஐயாவோடு வந்து ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன்.